மீட்டிங் கும்பல் வருதுன்னே தெரியுது. அதுக்கு தகுந்த போலீஸ் இறக்கி விட்டு பாதுகாப்பு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பாதுகாப்பு அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறது, நான் பேசினா அரசியல் இதாக போயிடும். என்னோடய சூழ்நிலை நான் சொல்லிக்கிட்டு இதான் நடைமுறை. ஒரு சந்தேகம் ஒன்றுன்னா, இப்போ வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் இங்கே இருந்ததுனால கேட்குறேன். கேள்விப்பட்டேன். அது இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ரோன் கேமரா மீடியேட்டர்லாம் ரோன் கேமரா பறக்க விட்றாங்க. அப்போ அந்த சதி நடந்த இடத்துல அந்த ரோன் கேமராவில் ஒவ்வொருத்தர், இப்போ நீங்களும் விட்ருப்பீங்களா ரோனு? அப்போ ஒவ்வொன்றும் நீங்களும் பார்த்துருப்பீங்களா? கொண்டே நீதிபதிக்கிட்டு கொடுங்க. யார் தவறு செஞ்சாலும் இந்த 41 உயிருக்கு அந்த ஆன்மா சும்மா விடாது. அது நீதிபதி அரசர்தான் வேண்டி கேட்டுக்கிறேன். உண்மையான தீர்ப்பு ஏதோ அதை மட்டும் கொடுக்கணும். ஒருத்த மேலே போகிற பழி ஒருத்த மேலே. நான் பார்த்தது நடந்தது தான் சொல்லியிருக்கிறேன். மற்ற நடந்தது என்ன நடந்தது, நான் மீட்டிங்க்கு வரல, எங்கள் குடும்பம் தான் வந்துருந்துச்சு. குடும்பம் தான், நான் மீட்டிங்க்கு வரல, குடும்பம் தான் வந்துருந்துச்சு. நீதிபதி அரசர் உண்மை கண்டுபிடிச்சி அது உண்மையான தீர்ப்பு ஏதோ அது மட்டும் தான் கொடுக்கணும். யாருக்கு என்ன மீட்டிங் எப்படி இடம் ஒதுக்கணுமோ அதை கட்டமைச்சு கொடுக்கணும். ஆனால் இது மாதிரி உயிர்கள் பழிவாகக்கூடாது. தாழ்மையான கருத்துங்கய்யா.